ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்துடைய ஸ்டோரி நம்ம ஜோர்ஜ் ஜார்ஜ் தூத்துக்குடியில ஒரு பெரிய கேங்ஸ்டரா இருக்கிறாரு. அவருடைய வைஃப் ஸ்வாஸ்திகா, அவங்களுக்கு குழந்தை இல்ல. திடீர்னு அங்க நடந்த ஒரு சம்பவத்துல ஜோர்ஜ் ஜார்ஜ் கிட்ட வேலை செய்யற ஒருத்தர் செத்துருவாரு. சோ அவர்கிட்ட வளர்ற குழந்தைய நம்ம ஜோர்ஜ் ஜார்ஜோட வைஃப் ஸ்வாஸ்திகா அந்த குழந்தைய தத்தெடுத்து வளர்க்குறாங்க. பட் நம்ம ஜோர்ஜ் ஜார்ஜுக்கு இதுல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. அண்ட் அந்த குழந்தையும் வேற யாரும் இல்ல, நம்ம சூர்யா, பாரிவேல் கண்ணன். சூர்யா சின்ன வயசுல இருந்தே சிரிக்க மாட்டாரு. அவர் முகத்துல சந்தோஷ கலங்கிறதே இருக்காது. ரொம்ப வெறப்பா ரக்கடா சண்டை செய்ய ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி அடிதடி சண்டையில இன்வால்வ் ஆகிறது மட்டும் இல்லாம தன்னுடைய வளர்ப்பு அப்பாவான ஜோர்ஜ் ஜார்ஜுக்கு ஒரு ரைட் ஹேண்டடா இருப்பாரு. லேட்டர் கேர்ள் ஃபிரெண்டோட பேச்சை கேட்டு இந்த அடிதடி சண்டை கேங்ஸ்டர் வாழ்க்கையெல்லாம் வேணாம், இனி சிரிக்க பழகுறேன்னு சொல்லி ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு பீஸ்ஃபுல்லான வாழ்க்கையை வாழலாம்னு பிளான் பண்றாங்க. பட் எதிர்பாராத விதமா அவங்க கல்யாணத்தப்போ சண்டை சச்சரவெல்லாம் வேணான்னு சொல்லி ஒதுங்கி இருந்த சூர்யா இப்ப திரும்பவும் அடிக்க தொடங்குறாரு. இந்த கருமம் பூஜா ஹெக்டே கண்ணில் பட அவ்வளவு சொல்லியும் இவர் திரும்பவும் வயலன்ஸ்குள்ள இறங்குனது பிடிக்காம அவரை விட்டு கண்காணாத இடமா போறாங்க. சோ லேட்டர் நம்ம சூர்யா அவர் கேர்ள் ஃபிரெண்ட தேடி கண்டுபிடிச்சாரா? இதுக்கு இடையில நடக்கிற அப்பா புள்ள சண்டை, அந்த ஐலாண்டுக்கும் நம்ம சூர்யாக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு விதமான கல்ட்ட பத்தி பேசியிருப்பாங்க. அதுக்குள்ள நம்ம சூர்யா எப்படி வந்தாரு, சூர்யாவோட உடம்புல இருக்கிற அந்த வடு எப்படி வந்துச்சு, அவருடைய பிறப்புக்கான காரணம் என்ன, கடைசியில நம்ம சூர்யா சந்தோஷமா சிரிச்சாரா, இப்படி பல விஷயங்களை பத்தி பேசுறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஃபுல் வீடியோ லிங்க் வந்து சேனல் நேமுக்கு கீழே இருக்கும். டைம் இருக்கும் போது செக் அவுட் பண்ணி பாருங்க.